வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தீப ஆராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்த பூஜையில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். गुरवे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम्. अपराधक्षमार्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थं दिव्यकर्पूरज्योतिः. योपान्तुष्टं भेदा पृष्ठवान् विजाभान्तुष्मान् भवति चन्द्रमाभान्तुष्टं पृष्ठवान् विजाभान्तुष्मान् भवति. वेदोक्त मन्त्रपुष्टाञ्जलिं समर्पयामि. புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரத்தில் உள்ள ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் இதய சிகிச்சைக்கான புதிய அதிநவீன 2 கேத்லெக் நிறுவப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவுக்கு மருத்துவமனை தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். சிந்து இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கேத் லேபை இயக்கி வைத்தார். பின்னர் காணொலி காட்சி மூலம் ஊசி வீதியில் அமைந்துள்ள நகர மையத்தை திறந்து வைத்தார். விழாவில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20,000 இருதய அறுவை சிகிச்சையும், தனியார் மருத்துவமனையில் 5,000 அறுவை சிகிச்சையும் என மொத்தம் 25,000 அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் நாச்சியப்பனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியை சேர்ந்த ஏழை எளிய பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருகிறது. நமது அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு சூளை தொழிலாளி மற்றும் விவசாய தொழிலாளியின் பிள்ளைகள் இலவசமாக மருத்துவம் படித்து வருகின்றனர் என்றார். மேலும் தனியார் மருத்துவமனைக்கு வெளியே சென்று ஆபரேஷன் செய்யும் நோயாளிகளுக்கு அதற்கு ஆகும் செலவையும் அரசே செலுத்தி வருகிறது. ஏற்கனவே 3 லட்சம் ரூபாயாக இருந்த திட்டத்தை பிரதமரின் திட்டத்துடன் சேர்த்து தற்பொழுது 5 லட்சம் ரூபாயாக வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அது ஓரிரு வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றார். இதய அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்வதற்கு முதன்முறையாக தொடங்கப்பட்ட தனியார் மருத்துவமனை என்றால் இன்று ஏஜி பத்மாவதி மருத்துவமனைதான் என்றும், இங்கு வெளிநாட்டில் இருப்பது போன்ற ஒரு அதிநவீன இதய அறுவை சிகிச்சைக்கான புதிய 2 அதிநவீன கேத் லேபை துவங்கியுள்ளதாக கூறினார். புதுவையின் விடிவெள்ளி சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆசிருடன் புதுவை காமராஜர் தொகுதியில் உள்ள ஜேசி மன்றம் சார்பில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாநில பொறுப்பாளரும் ஸ்கைசர் டிவி இயக்குநருமான ரவி என்கிற ராஜாராம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட மன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி நிர்வாகிகளுக்கும் ஆயுத பூஜை சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மன்ற நிர்வாகிகளும் மகளிர் அணியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். அருகில் டாக்டர் துரைசாமி, கோகுல், சரவணன், தமிழ்மணி, மதிவாணன், கோபி, ரமேஷ், மகளிர் அணியினர் ராகினி, சரஸ்வதி, நஜ்மா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் தனுஷ் இயக்கத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. அதேபோன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் இட்லி கடை திரைப்படம் வெளியானது. இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என புதுச்சேரி தனுஷ் தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகி சதீஷ் தலைமையில் திரைப்படம் வெளியான திருவள்ளூர் சாலை, காமராஜர் சாலை உட்பட தேட்டர் முன்பு ரசிகர்கள் ஒன்றிணைந்து
படம் பார்க்க வந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டியாக இலவசமாக இட்லி வழங்கி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்தினர். தொடர்ந்து தியேட்டர் முன்பு நடனமாடியும் மற்றும் வீரபிஷேகம் மற்றும் பாலபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். திரைப்படம் பார்க்க வந்தவர்களும் பொதுமக்களும் உணவு வழங்கப்பட்டது. மேலும் தனுஷ் கட்அவுட் மற்றும் பேனருக்கு பாலபிஷேகம் செய்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இதேபோன்று திரைப்படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஆயுத பூஜை விழா பல்வேறு அலுவலகங்கள், வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், ஆட்டோ ஸ்டாண்ட், மினி லாரி நிறுத்தம் என பல்வேறு இடங்களில் ஆயுத பூஜைகள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் சரஸ்வதி ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஆயுதப்படை தலைமை அலுவலகம் மாவிளை, வாழை உள்ளிட்ட தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு போலீசார் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு பூஜைகள் இடப்பட்டது. ஆயுதப்படை பிரிவு கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் பூ, பழம், அவல், பொரி, கடலை, சுண்டல், இணைப்பு வகைகள் மற்றும் கார வகைகள் வைத்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தோமஸாவுடன் இணைக்கப்பட்ட ஆர்தர்கன் மருத்துவமனை ஆட்டோ சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன், திமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு பூஜை செய்து ஆட்டோ சங்க பெயர் பலகை திறந்து வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் தோமஸா மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், மாநில தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர் மிசில், மாநில ஆட்டோ சங்க பொருளாளர் அசோக்குமார், LNT செயலாளர் குறிஞ்சிநாதன், ஆர்தர்கன் மருத்துவமனை ஆட்டோ சங்க நிர்வாகிகள், தலைவர் பலராமன், செயலாளர் அருண், பொருளாளர் ஆனந்த் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்செல்வி, மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் அன்பு மாறன், தொகுதி அவைத்தலைவர் விஜயரங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே NRTUC தொழிற்சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஆர்தர்கன் மருத்துவமனை ஆட்டோ ஸ்டாண்ட் தற்பொழுது NRTUC தொழிற்சங்கத்தில் இருந்து விலகி தோமஸாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி டிவி நகரை சேர்ந்தவர் அப்பு என்கின்ற அன்பழகன். பெயிண்டரான இவர் மீது கொலைப்பட 7 வழக்குகள் உள்ளது. இவர் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் இவர் நேற்றிரவு பகுதியில் மது அருந்த சென்றபொழுது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற வெளியூர் போலீசார் அப்புவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2015ஆம் ஆண்டு சொத்து தகராறு காரணமாக அப்புவின் அண்ணனான டிவி நகரை சேர்ந்த ரவுடி கக்கு என்கிற பிரபுவை அப்பு தனது கூட்டாளிகளான புதுச்சேரி பிரபல ரவுடிகளான சங்கர் மற்றும் சத்யாவுடன் சேர்ந்து கொலை செய்துள்ளார்.
இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு கக்க என்கிற பிரபுவின் மகன்களான பிரவீன், பிரசித் ஆகியோர் அவரது கூட்டாளிகள் 7 பேருடன் சேர்ந்து தனது சித்தப்பாவான அப்புவை மதுக்குடிக்கு அழைத்து சென்று அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்து 10 ஆண்டு பழியை தீர்த்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக அடுத்தடுத்து நடைபெறும் கொலை சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பச்சைவாழியம்மன் மக்கள் நற்பணி மன்றத்தின் நிறுவனரும் சமூக சேவகர் கர்ணா என்கின்ற மனோகர் கலந்து கொண்டு பூஜை செய்த பின்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் பயணம் செய்து ஆயுத பூஜை ஓட்டுநர்களுடன் சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் விக்ரமாதித்தன், நிர்வாகி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க தலைவர் வடிவரசன், ஸ்டாண்ட் தலைவர் ரமேஷ், சிவா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கடலூர் ஒன்றியம் திருவந்திபுரம் ஊராட்சி கேஎன்பேட்டை MNTN அன்னை அலமேல முதியோர் இல்லத்தில் உலக முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது. மாதிரி நுட்பம் MNTN நிறுவனர் RS ஸ்ரீமதி ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார். நிறுவனர் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு நகர் நலசங்க தலைவர் அழகர் தேவநேசன், கடலூர் பன்னாட்டு அரிமா சங்க மண்டல தலைவர் S உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் டாக்டர் சுரேஷ் ராஜன், சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் மோகன்குமார், செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் சுபத்ரா, ஆனந்த்ராஜ் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இறுதியில் அன்னை அலமேலு முதியோர் இல்ல கண்காணிப்பாளர் ஆண்டாள் நன்றி கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கேஎன்பேட்டை MNTN நிறுவனர் நிர்வாக இயக்குநர் மற்றும் MNTN பணியாளர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட முதியோர்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் தமிழ் மொழியில் வழக்கு வாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 2 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து 9 அணிகளும், அரசு சட்டக் கல்லூரியிலிருந்து 16 அணிகளும், தனியார் சட்டக் கல்லூரியிலிருந்து 9 அணிகளும் மொத்தம் 36 அணிகள் பங்கேற்றன. தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் முன்னாள் தலைவர் சந்திரமோகன் அவர்கள் இந்த தமிழ் வழக்கு வாத போட்டியை துவக்கி வைத்தார். அவர் தனது உரையில் வழக்கறிஞர்கள் சமுதாய நீதிக்காக சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல போராடுபவர்கள் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளவர்கள் என்றும், சட்டக்கல்லூரி மாணவர்கள் சகிப்புத்தன்மையுடன் வாழ வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு சட்டம் பயிலுவதின் முக்கியத்துவத்தை கூறினார். வழக்கறிஞர் தொழிலின் தெய்வீக தன்மையையும், வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தில் தேவைப்படும் சமயோஜித அறிவின் முக்கியத்துவத்தையும் பற்றி சட்ட மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் வேளாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியில் சட்ட கல்லூரி முதல்வர் வென்சன் அற்புதம் நன்றி உரையாற்றினர். வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன் அவர்களும், சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டேவிட் ஆம்ப்ரோஸ் அவர்களும் நடுவர்களாக செயல்பட்டனர். இப்போட்டியில் மதுரை அரசு சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது. தர்மபுரி அரசு சட்டக்கல்லூரி 2வது இடத்தை பெற்றது. தமிழ் வழக்கு வாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன் அவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நீதித்துறையின் தூண்கள் என்று கூறி மாணவர்களை நல்ல முறையில் சட்டத்தை கற்றுக்கொள்ள ஊக்கமளித்தார்.
சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டேவிட் ஆம்ரோஸ் அவர்கள் வழக்குவாத போட்டிகளின் சிறப்பு தன்மையையும் வழக்குவாத போட்டியில் கலந்து கொள்வதன் மூலம் மாணவர்கள் வாதக்கலையில் எவ்வாறு சிறந்து விளங்கலாம் என்பது குறித்தும் விளக்கமாக சட்ட மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ண பகுதியில் இருந்து கூனிமுடுக்கு செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்த 78 ஆண்டுகளாக மின்விளக்கு இல்லாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் வழிப்பறி திருட்டு சம்பவம் நடைபெற்று வந்தது. அந்த சாலையில் நடப்பதற்கே பொதுமக்கள் அச்சப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அந்த பகுதி மக்கள் கூனிமுடக்கு சாலையில் மின்விளக்கு பொருத்த கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 110 LED மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனை இயக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மின் விளக்குகளை இயக்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு மேலதாளத்துடன் கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து அவர் கூறும்பொழுது, ஊசுடு தொகுதியில் கடந்த 78 ஆண்டுகளாக மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கிய சாலையில் தற்பொழுது மின்விளக்கு பொருத்தப்பட்டு ஜொலித்து வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 90% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 10% பணிகள் விரைவில் முடிக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பிப்டிக் தொழிற்சாலை பகுதியில் அமைந்துள்ள சாய்பாபா பசுமை ஏற்றுவோர் இறக்குவோர் நலசங்கம், உழைக்கும் கரங்கள் நலசங்கம், NSK கலைவாணர் சுமை ஏற்றுவோர் இறக்குவோர் நலசங்கத்தின் சார்பில் சரஸ்வதி பூஜை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆயுத பூஜை விழா நிகழ்ச்சியில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நலசங்கத்தின் நிர்வாகிகள் கமலஹாசன், கார்த்திகேயன், பரசுராமன், ரமேஷ், எட்டியான், சிவமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் என்கிற விக்கி என்கிற சுரேந்தர், பாலகுமார், சதீஷ், ஆகாஷ், ஹரிபிரசாத் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சரஸ்வதி வாழ்த்துக்கள் கூறிய அண்ணா பிரபாவதி நலசங்கத்தின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நலசங்கத்திற்கும் ரூபாய் 5000 நிதி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்ற இளைஞர் தொண்டமானத்தம் கிராமத்தில் வாடகை வீடெடுத்து தங்கி வந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு 10 கண்ணு ராமநாதபுரம் சாலையில் நண்பர்களுடன் மது அருந்துவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரெயின்போ நகரில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இவர் கைதாகி ஜாமீனில் வந்து ஒதுங்கியிருந்துள்ளார். அவரை நோட்டமிட்டு கொலைக்கு ஒரு கும்பல் பழி தீர்த்திருப்பதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் அடுத்தடுத்து கொலை சம்பவம் நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நவராத்திரி சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெறும். நவராத்திரி குழு கல்லூரி பார்த்தசாரதி ஆடிட்டோரியத்தில் வெகு அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகளின் பக்தி பாடலுடன் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கல்லூரி மாணவ மாணவிகள் 10 நாட்களும் கூட்டு வழிபாடு செய்தனர். 10 நாள் நவராத்திரி திருவிழா இந்த ஆண்டு வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. 9ஆம் நாள் அன்று 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 200 மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் தொழில்துறையில் சாதனை படைத்திடவும் தங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அமைதி மற்றும் ஆனந்தம் பெருகிட சிறப்பு குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கல்லூரி ஆசிரியர்களும் இச்சிறப்பு குத்துவிளக்கு பூஜையில் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் பங்கேற்றனர். உலக நலன் மற்றும் அமைதி வேண்டி கல்லூரி நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிறப்பு திருவிளக்கு பூஜையில் கல்லூரி இயக்குநர், முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். கல்லூரி முதல்வர் சிறப்பு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். சுமார் 2 மணி நேரம் இந்த சிறப்பு விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பயிலும் மாணவிகள் பக்தி பாடல் ஒவ்வொரு நாளும் பாடி பக்தி செலுத்தினர். சுமார் 2 மணி நேரம் இந்த சிறப்பு விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளமுறையிலே அது மனப்புறாக்குவான் மொழிகள்
பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட் தனது 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடலூரில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இந்த பேரணியை கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பொது மேலாளர் பாலச்சந்திரன் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் BSNL அதிகாரிகள், ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் BSNL வெண்டண்டார்கள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். பேரணி கடலூர் மஞ்சக்குப்பம் பெரியார் சிறையிலிருந்து ஆரம்பித்து கடலூர் மஞ்சக்குப்பம் ரவுண்டான நெல்லிக்குப்பம் சாலையில் அமைந்துள்ள BSNL அலுவலகத்தில் முடிவுற்றது. மேலும் BSNL அலுவலகத்தில் பொது மேலாளர் பாலச்சந்திரன் 25வது ஆண்டு முன்னிட்டு கேக் வெட்டி இணைப்பு வழங்கி கொண்டாடினார்கள். இந்த விழாவில் முரளிதரன், துணை பொது மேலாளர் கீதா, உதவி பொது மேலாளர் மகேஷ்குமார், உதவி பொது மேலாளர் திருமுருகன், சுகுமார், வெங்கடேசன், ஜெயலால், சுதேஷ், உதவி பொது மேலாளர் கலந்து கொண்டார்கள். மேலும் விழா முடிவில் BSNL பொது மேலாளர் பாலச்சந்திரன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில், உலகிலேயே சொந்த நிறுவனங்களே டவர் அமைத்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் பண்ணுவதில் 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதே போன்று ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 960 டவர்கள் அமைத்துள்ளோம். மேலும் போன மாதத்திலிருந்து 4G மாற்றப்பட்டுள்ள BSNL கூடிய விரைவில் 5G மாற்றப்பட்டு விநியோகிக்கப்படும் என்று கூறினார். நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பிள்ளைத்தரவாசல் பகுதியில் வசிக்கும் உழவன் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் ஏராளமான விவசாயிகள் ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு நடவு இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரம், வைக்கோல் பிரிக்கும் இயந்திரம், டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளுக்கு படையலிட்டு சிறப்பு பூஜை செய்தனர். இந்த ஆயுத பூஜை விழாவில் காரைக்கால் தேற்றரவு அன்னை ஆலய இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டு மண்வளம் பெருகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு பூஜை செய்து வைத்தார். இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் விவசாய குடும்பத்தினர் கலந்து கொண்டார்கள். கடலூரில் ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை GRK நிர்வாக இயக்குநரும் துரைராஜ் முன்னிலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் மற்றும் துணை மேயர் தாமரை செல்வன் சீருடைகளை வழங்கினர். அந்த நிகழ்ச்சியில் மின்சார ஆட்டோவை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவரும் GRK நிர்வாக இயக்குநருமான துரைராஜ் ஆட்டோவை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் ஒவ்வொரு வருடமும் இதுபோன்ற அனைவருக்கும் சீருடை வழங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றும் அதனைத் தொடர்ந்து GRK இயக்குநர் அவர்களை பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய GRK இயக்குநர் துரைராஜ் அவர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.